ஊடகங்களும் அதுக்கேற்ற மாதிரி 350லேருந்து 400, 350, 400 அதுக்கு குறையவே இல்லை, அங்கே தான் நின்றுட்டுனாங்க. ஆனால் சரிபாதி கீழே சரிஞ்ச உடனே தான் குறிப்பாக அவருடைய தொகுதியிலே வந்துட்டு பயத்தை காட்டிடுச்சு. மரண பயம்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி அவர் முகத்தில் பார்க்க முடியும். முதல் 3 சுற்று வந்து தோல்வி தோல்வி கீழே தான் இருக்குதுன்றப்ப ஆடி போயிட்டார் ஆள். அந்த அதிர்ச்சியிலேருந்து இப்போ கூட அவர் முகத்தை பார்த்தீங்கன்னா ஒன்றும் விலகி இருக்க மாட்டார். அந்த முகம் அது அப்படியே தெரியுது. ஏன்னா அந்த ராமர் கோயிலை கட்டிட்டோன்னு நாடு முழுக்க லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கிடைச்சிரும், சம்பளம் கிடைச்சிரும், சோறு வந்துடும் நினப்பில் பண்ண வேலை இருக்குல்ல, அது இல்லை அரசியல் அப்படின்ற மக்கள் புரிய வச்சுட்டாங்க. 91, 96 அதிமுக ஆட்சி முடிஞ்சோன்னா 96க்கு பிறகு மூப்பனாருடைய அனுசரணையோடு வராரு. திருமாவளவனோட தேர்தல் அரசியலுக்குள்ளே முத வராரு. மாறி கூட்டணின்றதில் அவங்களுக்கு 2 சின்னங்கள்ன்றது நிலைக்காமல் போச்சு. இப்போ இந்த முறை தான் 2 ஒரே சுயேட்சையாக நின்று வளமுடிச்சு வாங்கி பேசி நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ தான் கிடைச்சிருக்குது. அந்த ஒப்பீட்டு அளவில் நீங்கள் பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சி 1000 ரூபா கொடுத்தோம். 1000 ரூபா கொடுத்துட்டு அவங்க குடும்பத்துலேருந்து மாதம் 12,000 ரூபா எடுத்து கதையெல்லாம் இருக்குது டாஸ்மாகில். புரியுது இல்லை உங்களுக்கு? 12,000 எடுத்துகிட்டு 11,000 வச்சுக்கிட்டு 1,000 கொடுத்துட்டு அதை பேசு பொருள் ஆக்கிறதுக்கு 9,000 செலவு பண்ண விளம்பரம்லாம் இருக்குது இங்கே. மாநிலத்தின் நலன் கருதி கவனிக்கணும், மக்கள் நலன் கருதி நாங்கள் மத்திய அரசோடு ஒரு புரிந்துணர்வு நட்பு முறையில் இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சில பேர் வசனம்லாம் பேசுவாங்க. ரைட்டப்லாம் வரும் முன்னாடி, அப்புறமா வந்து ரகசியமாக வரும். ஒரு சண்டை போட்டுக்கிட்டாவே இருக்க முடியும். உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம். எந்த உரிமைக்கு? யாரோட உரிமைக்கு? ஒரு மாநில கட்சி தலைவர் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு நீங்கள் எல்லா அதிகாரம் உங்களுக்கு இருக்குன்றதுக்காக அவர் பேசுனதெல்லாம் அந்த தேர்தலுக்கு பிறகு அண்ணா எங்கள் கட்சி கொஞ்சம் பார்த்துக்குங்கண்ணே, கட்சி இருக்குமா என்னன்னு பார்த்துக்குங்கண்ணே, சீமானண்ணே நீங்கள் ஏன்னா எதுக்கெடுத்தாலும் இந்த பேசுகிற துணி இருக்குல்ல. மோடியை பொறுத்த வரைக்கும் இப்போ டிவி பெட்டி 2 ரிமோட், நிதிஷும் சந்திரபாபு நாயுடு 2 பேர் ரிமோட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. வணக்கம். இன்றைக்கி நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் பா. ஏகலைவன் அவர்கள். அண்ணன் வணக்கம். வணக்கம் தம்பி. பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் தொங்கு பாராளுமன்றம் அமையும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இன்னொரு பக்கம் வந்து இல்லை பெரும்பான்மை இடங்களை பெற்றுருவாங்க, 2019 எதிர்க்க போகுது அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி சந்திரபாபு நாயுடு அப்புறம் நிதிஷ்குமாரோட தயவில் வந்து மத்தியில் ஆட்சி அமையுது. அதுலேயே இன்னமும் உரசல் இருக்குது, நிறைய கோரிக்கைகளை வைக்கிறாங்க நிதிஷ்குமார் தரப்புலையும் சந்திரபாபு நாயுடு தரப்புலையுங்கிறாங்க. இந்த முடிவுகளை எப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை, காலம் வந்து சரியான பாடத்தை மோடி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்ல வரணும். ஏன்னா ஒரு அளவுக்கு மீறிய ஒரு அகம்பாகம், அதாவது எது வேணாலும் நாங்கள் நிறைவேற்றுவோம், எங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குது, எடுத்து நாங்கள் நிறைவேற்றிட்டு போயிட்டே இருப்போம், இங்கே ஜனநாயகம், மக்களுடைய அந்த பங்களிப்பு, மக்களுடைய கருத்துக்கு இப்படி எதுக்குமே மதிப்பில்லை அப்படின்ற ஒரு போக்கில் இருந்துக்கிட்டு தான் இருந்தார். ஊடகங்களும் அதுக்கேற்ற மாதிரி 350லேருந்து 400, 350, 400 அதுக்கு குறையவே இல்லை, அங்கே தான் நின்றுட்டுனாங்க. ஆனால் சரிபாதி கீழே சரிஞ்ச உடனே தான் குறிப்பாக அவருடைய தொகுதியிலே வந்துட்டு பயத்தை காட்டிடுச்சு. மரண பயம்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி அவர் முகத்தில் பார்க்க முடியுது. முதல் 3 சுற்று வந்து தோல்வி தோல்வி கீழே தான் இருக்குதுன்றப்ப ஆடி போயிட்டார் ஆள். அந்த அதிர்ச்சியிலேருந்து இப்போ கூட அவர் முகத்தை பார்த்தீங்கன்னா ஒன்றும் விலகி இருக்க மாட்டார். அந்த முகம் அது அப்படியே தெரியுது. ஏன்னா நீங்கள் 240, 41 இருக்குது, எங்களுக்கு 272க்கு மேலே தனி மெஜாரிட்டி அந்த ஒரு கட்சியை இந்த அளவுக்கு பாதாளத்துக்கு இறக்கி இருக்கிறதுக்கு காரணம் அதுவும் மிகப்பெரிய ஒரு மரண அடின்னு சொல்கிறது வந்து ஊபி. அங்கே தான் நம்பியிருந்தாங்க. அது அந்த ராமர் கோயில் அங்கே கட்டிட்டு எல்லாமே சாத்தியப்பட்டுரும் இந்தியாவில். மதத்தின் பின்னால் மக்கள் செல்ல தயாராக இல்லைன்றதை திரும்பவும் ஒரு முறை மோடிக்கு முகத்தில் அடித்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த ராமர் கோயிலை கட்டிட்டோடனே நாடு முழுக்க லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கிடைச்சிரும், சம்பளம் கிடைச்சிரும், சோறு வந்துடும் ஒரு நினப்பில் பண்ண வேலை இருக்குல்ல, அது இல்லை அரசியல் அப்படின்றத மக்கள் புரிய வச்சுட்டாங்க. எந்த ஊபியை நம்பினாரோ அங்கேயே வந்து 30க்கு மேலே தொகுதிகள் வர காலவாரி விட்டுருந்தது. இப்போ இங்கே வந்து என்ன நடந்திருக்குன்னா, சர்வாதிகாரமாக நம்ம எடுக்கிறது தான் முடிவுன்றதை போய் இப்போ நீங்கள் 2 பேரும் எதிர்பார்த்து அவங்க வாய் மூலமாக பெற்ற தகவலுக்கு பிறகு தான் நீங்கள் எதையும் செய்ய முடியும். மோடியை பொறுத்த வரைக்கும் இப்போ டிவி பெட்டி 2 ரிமோட், நிதிஷும் சந்திரபாபு நாயுடு 2 பேர் ரிமோட்டு இனிமேல் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சிலர் வந்து சொல்லக்கூடிய கருத்து என்னன்னாக்கா, என்ன தான் இருந்தாலும் மோடியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, அவர் நிதிஷே அந்த உடைச்சிட்டு அங்கேருந்து ஒரு டீமை தூக்கி வச்சுப்பார், சந்திரபாபு டீம் கல்யாணஜியை அவர் உடச்சி அவர் பக்கத்தில் தூக்கி வச்சுப்பாங்க,
நீ காலம் முழுக்க உடச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா ஒரு கட்சியை உடச்சி உனக்கு ஆதரவு நீ சேர்த்துக்கிட்டே இருந்தேன்னா இது எங்கே போய் நிற்கும் நாளைக்கு? இப்போ சரத்பவார் வந்து மோடி மேலே இவ்வளோ வஞ்சன்ஸாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன? கட்டாயம் வந்து சரத்பவார் ஒரு அரசியல் பதிலடி கொடுத்தே ஆவார். நீங்கள் உடச்சிட்டு ஒரு டீமை கொண்டுட்டு வந்தீங்க. இப்போ திரும்ப வந்து என்ன ஆயிருக்கு இன்றைக்கி நிலமை? 15 பேருக்கு மேலே கிட்டத்தட்ட இந்த பக்கம் வந்து சரத்பவாரே வர அளவுக்கு வந்திருக்குது. இந்த மாதிரி நீங்கள் மோடி செய்கிற அந்த அரசியல் எல்லாமே ஒரு வெறுப்பு அரசியலாக மாநில கட்சிகளுக்கு வந்து இருந்திருக்குது. இது எல்லாத்துக்கும் பதில் சொல்லக்கூடிய காலம் இந்த 5 வருஷம் அவர் பதில் சொல்லணும். எங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய சுதந்திரமாலாம் இந்த ஆட்சி இனி இருக்காதுன்ற மாதிரி. அதுவும் இல்லாமல் மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு இதுவாகத்தான் இருக்கும். நீங்கள் மோடியும் நிதிஷையும் சந்திரபாபு நாயுடையும் வந்துட்டு இது இருக்குது. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு சந்திரபாபு நாயுடு வச்ச முதல் நிபந்தனை நீங்கள் என்ன நிபந்தனை கேள்விப்பட்டீங்களா? மாநில அந்தஸ்து, சிறப்பு மாநில அந்தஸ்து, மாநிலத்தினுடைய சிறப்பு அந்தஸ்து எனக்கு வேணும் இந்த மாநிலத்துக்குன்னு. இங்கேயும் நம்ம தமிழ்நாட்டிலையும் முதலமைச்சர்கள் இருந்தாங்க. இவங்களுக்கும் ஒரு பெரிய பவர் செக்டர் ஒரு காலகட்டத்தில் இருந்தது. வாஜ்பாய் காலத்தில் இருந்தது. 5 வருஷமும் தாங்கி பிடிச்சிருந்த அந்த காலம். அதுக்கு பிறகு முதல் 5 ஆண்டு மன்மோகன் சிங்கினுடைய காலமும் இவங்க தான் தாங்கி பிடிச்சிருந்தாங்க. இப்படியான கோரிக்கையெல்லாம் வச்சாங்களா? மாநிலத்தினுடைய நலன்ற கோரிக்கை எதனா வச்சுருப்பாங்களா திமுக? நல்ல மந்திரி பதவியை கொடுங்க, நாங்கள் கொழுத்த மந்திரி பதவியை அனுபவிச்சு, இப்படி தான் அவங்க கேட்டாங்க. சந்திரபாபு வந்து அந்த மாநிலத்தினுடைய நலன்றதில் அங்கே வந்து டாப்பில் நின்றுட்டார். இப்போ அவருக்காக என்ன வேணாலும் செய்யலான்ற மாதிரி அந்த மக்கள் வந்து இறங்கியிருக்காங்க. காரணம், அவர் அந்த மண்ணின் மைந்தராக இன்னுக்கும் நினச்சிக்கிட்டு அந்த வேலையை செய்கிறார். இங்கே இருக்கிறவங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த நிலையில தான் வந்து இனிமேல் வந்து உங்களுக்கு மத்தியில் பாஜக அரசு போகும் இருக்கும். நீங்கள் இருப்பீங்க, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நீங்கள் யாரையாவது கொஞ்சம் பேர் எடுத்துக்கிட்டு மெஜாரிட்டின்ற மாதிரி கொண்டுட்டு போகலாம். இழுவரியில் தான் இருக்கும். ஆனாலும் பழைய சுதந்திரம் உங்களுக்கு இல்லை. ரெக்க வெட்டப்பட்ட மோடியாக இப்போ இருக்கிறார் அப்படின்றது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய யதார்த்தம். அந்த அரசியலும் அப்படி தான் இருக்கும். தமிழ்நாட்டில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்து நிறையா பேசினார். அகம்பாவத்தோடு ஆணவத்தோடு கடுமையாக பேசினார். இங்கே கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து அதிகப்படியான வாக்குகளை பாஜக பெறும், குறைந்தது 5 இடங்களில் வெற்றி பெறுவாங்க, கோயம்புத்தூரில் அண்ணாமலை வந்து வெற்றி பெறது பெரிய விஷயம் இல்லை அப்படின்னாங்க. ஆனால் இங்கே பாஜக வந்து முழுவதுமாக தோற்று போயிருக்கு. இந்த முடிவுகளை எப்படி பார்க்குறீங்க? அண்ணாமலையினுடைய தனிப்பட்ட விஷயம்னு கூட இருக்குது. ஒரு மாநில கட்சி தலைவர் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு நீங்கள் எல்லா அதிகாரம் உங்களுக்கு இருக்குன்றதுக்காக அவர் பேசுனதெல்லாம் அந்த தேர்தலுக்கு பிறகு அண்ணா உங்கள் கட்சி கொஞ்சம் பார்த்துக்குங்கண்ணே, கட்சி இருக்குமா என்னான்னு பார்த்துக்குங்கண்ணே, சீமானண்ணா நீங்கள் ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் இந்த பேசுகிற தொனி இருக்குல்ல. ஒன்று இந்த அகம்பாவம் வந்து இதுக்கு முந்தின தலைவர்கிட்டலாம் நிறைய பேர்ட்ட, நானும் பாஜகவுக்கு எல் கணேசன் இருந்த அதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டம், அதுக்கு பிறகு வந்து தமிழிசை மேடம் அவங்க இருந்தப்போ இப்படி பல தலைவர்களை நான் பார்த்துருக்குறேன். ஒரு பெரிய பண்பு இருக்கும், பேசும்போதும் ஒரு விதம் இருக்கும். ஒரு அகம்பாவம் ஊடகத்தை எடுத்து பேசுகிறது நிறைய இந்த பிரச்சனை இருக்குது. சரி, அண்ணாமலை வந்து இந்த கட்சியை வளர்த்துக்கு மேலே கொண்டு வந்திருக்கிறாரா அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் உங்களுக்கு சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு தெரியல. 2014 அப்போ தான் உள்ளே என்ட்ராகுது பாஜக, கரெக்டுங்களா உங்களுக்கு? அந்த நேரத்தில் வந்துட்டு நடந்த தமிழ்நாட்டில் தேர்தல் கிட்டத்தட்ட 7 கட்சி அன்றைக்கி வந்துட்டு பொன் ராதாகிருஷ்ணன் தலைமையில் பாஜக பெரிய அளவில், வைகோ, அன்புமணி ராமதாஸ், கொங்கு ஈஸ்வரன், பாரிவேந்தர், தேமுதிக இப்படின்னு பிரதான கட்சிகள்லாம் அன்றைக்கி இருந்தது. இவ்வளோ பேர் இருந்தப்போ அன்றைக்கி அவங்கக்கிட்ட பணம் அவ்வளோவா கிடையாது. சிபி ராதாகிருஷ்ணன் கோயம்புத்தூரில் நின்று அந்த சிபி ராதாகிருஷ்ணன் அந்த கட்சியை சேர்ந்த ஒருத்தர் ஆஃபீஸ் விட மாட்டேன்னு உள்கட்சி பூசல் பெரிய அளவில் அவருக்கு டஃப் கொடுத்தான். உள்ளடி வேலை செய்தார். இப்படி இருந்தே அந்த சிபி ராதாகிருஷ்ணன் 40,000 வாக்கு வித்தியாசத்தில் தான் தோக்குறாரு. அன்றைக்கி கட்சிக்கு பெரிய பலம் இல்லை. அவர் வந்து அவருடைய மில்லை ஏதோ லீஸுக்கு விட்டுட்டு வந்து பண்ணி தோக்குறாரு. 40,000 வாக்கு வித்தியாசத்தில் தான் தோக்குறாரு. நல்லா கவனிங்க. அன்றைக்கி 18.8% வாக்கு அன்றைக்கி இருந்தது. இன்றைக்கி இவர் எடுத்துக்கிறது எவ்வளோ வந்திருக்குது? 18.6. 0.2 வந்து குறைஞ்சி போச்சு. நான் எதுக்கு இது ஒப்பிடுறேன்னா, அன்றைக்கி நிதி யாருக்கிட்டையும் இல்லை, கட்சி அப்போ தான் வருது, பெரிய அளவில் பவர் கிடையாது, மத்தியில் அதிகாரம் இல்லை. இன்றைக்கி உங்கள்கிட்ட ஈடியை கொடுத்துருக்குறாரு. அதுவும் அண்ணாமலை அந்த ஈடியை சொல்லி பயன்படுத்தின வார்த்தை விளையாட்டு இருக்குல்ல, ஒருத்தம் கூட பார்த்துருக்க முடியாது. அந்த மாதிரி இடி உங்கள்கிட்ட இருக்குது, வருமான வரித்துறை, அப்புறம் வந்துட்டு சிபிஐ இருந்தது, என்ஐஏ இருந்தது, இப்போ எலெக்ஷன் கமிஷன் உங்கள் கையில் வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் பேசின வார்த்தை நடத்தின விதம் என்னென்னா, ராகுல் சொன்ன ஒரு விஷயம் இருக்குல்ல, நாங்கள் மோடியை மட்டும் பாஜகவை மட்டும் ஏற்று களமாடலை, இடி சிபிஐ எலெக்ஷன் கமிஷனையும் எதிர்த்து நாங்கள் போரிட்டோன்னு சொன்னார்ல, அதான் நடந்தது. அந்த அளவுக்கு வந்து பாஜக இதெல்லாம் கையில் வச்சு இவ்வளவும் கையில் வச்சுட்டு இருந்த அண்ணாமலை, உனக்கு பணத்தை வந்து பிரச்சனை இல்லை, கொழுத்த பணம் இருக்குது,
உங்களுக்கு தொகுதிக்கு இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் முக்கியமான ஆளுங்க மட்டும் வந்து வேலை செய்யறதுக்கான நிலைமை இன்றைக்கி இருந்தது. அன்றைக்கி சிபி ராதாகிருஷ்ணனுக்கு அந்த மாதிரி இல்லை. அவருக்கு ஒரு பொன்னார் தான் அன்றைக்கி இருந்தது அந்த காலகட்டத்தில். அவங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு பெரிய பலம் கிடையாது. இங்கே அங்கேன்னு இழுத்து பிடிச்சி தான் அந்த இடையை நடத்தணும். அப்போவே வாங்கின அந்த வாக்கு வித்தியாசம் அந்த மாதிரி 10 ஆண்டு காலம் வந்துருச்சு. 10 ஆண்டு காலத்தில் பணம் கொழுத்த பணம் இருக்குது. இது எல்லாம் அவங்க கையில் கொடுத்துருக்காங்க அண்ணாமலை. நீங்கள் எந்த ஓட்டு வாங்கியிருக்கீங்க? எத்தனை லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் தோக்குறீங்க? 1,18,000 வாக்கு வித்தியாசத்தில் அண்ணாமலை தோக்குறாரு. அப்போ அவர் எப்படிப்பட்டவர் நீங்கள் முடிவு பண்ணிக்கீங்க? தேர்தலுக்கு முன்பாக 2024க்கு பிறகு நாம் தமிழர் கட்சி இருக்காது அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை பேசினார். இப்போ தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நேற்றைய செய்தியாளர் சந்திப்பில் பேசுகிறப்ப நாம் தமிழர் கட்சி நேர்மையாக இருக்குது, அவங்களுக்கு என் பாராட்டுக்கள், அவங்க தான் நேர்மையாக வந்து காசு கொடுக்காம தேர்தலை எதிர்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி நேர்மறையாக சொல்கிறார். இந்த திடீர் மனமாட்டத்துக்கான பின்னணி என்ன? பின்னணி ஒன்றும் இல்லை, வாங்கின அடி அது. திடீர் மனமாட்டத்துக்கு வலுவாக வாங்கினா திடீர் அடின்னு கூட எடுத்துக்கலாம். அதை திடீர் அடின்னு, ஏன்னா அவர் கனவுல தான் இருந்தார். நம்ம வந்து எம்பி ஆகிட்டோம், அடுத்தது மந்திரி ஆகிட்டோம் அப்படின்ற நினப்பில் தான் அவர் இருந்துக்கிட்டு இருந்தார் சகோதரர். நம்ம அவர் குறைச்சி சொல்லலை. வார்த்தைகள் எப்பவுமே ஒரு மனிதருக்கு, அரசியல் தலைவர்களுக்கு வந்து நிதானப்படணும். நீங்கள் வந்து உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர்களே உங்களுக்குள்ள ஒத்துழைப்பு இல்லை. உட்கட்சி புதுசில் அது நமக்கு தலையிடுறதுக்கான அதிகாரம் இல்லை, அது வேறு விஷயம். ஆனாலும் நீங்கள் யாரை அனுசரணையாக வச்சுக்கிட்டு இருந்தீங்க? யாராவது ஒருத்தர் இதுக்கு முன்னாடி இந்த சீனியர் எத்தனை பேர் இருந்தாங்க? யாராவது ஒருத்தர் இருந்துக்கிட்டு இருந்தாங்களா? வானதி சீனிவாசன் அவர்களை மற்றவங்க யார் உங்களுக்கு நெருக்கமாக அங்கே வச்சுட்டு இருந்திருக்கீங்க சொல்லுங்கள். அப்போ இந்த இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் எல்லாத்தையும் பண்ணி பார்த்தீங்கன்னா, பாடம் வந்து கற்றுக்கிற விஷயம் இருக்குல்ல, அனுபவம் சொல்கிற அடியை விட வேறு எந்த அடியும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்காது. நாம் தமிழர் கட்சி அப்படின்னாக்கா இது வந்து ஒரு ஆர்கானிக். நான் வந்து இந்த இயற்கையின் மீது நிறைய வாசிக்க தொடங்கிட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு இது வந்து ஒரு ஆர்கானிக். இது இயற்கையே வளர்த்து எடுக்கக்கூடிய ஒரு மரம் செடி கொடிக்கும், நீங்கள் தண்ணி ஊற்றி வளர்த்து எடுக்கிற மரம் செடி கொடிக்கும் ஒரு வித்தியாசம் வரும்போது, ஒரு பேரிடர் வருது இல்லை வேறு ஏதோ நோய் தாக்குது மனிதர்களுக்கு வர மாதிரியும் செடி கொடிகளுக்கும் வருது. அந்த மாதிரி வரும்போது இது தாங்காது, இது தாங்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இயற்கையிலேயே வளர்ந்து உருவாது, அது எதிர்கொண்டு 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 நிமிர்ந்து நிற்கும். இது நீங்கள் வந்து எல்லாமே இந்த வீட்டு செடி மாதிரி தண்ணி ஊற்றி ஊற்றி தோட்ட செடி மாதிரி வளர்க்குறது அப்படி மழைக்கும் வெள்ளைக்கும் அடித்து நாசமாக போயிட்டு இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி தான் இந்த வாக்கு வங்கி அண்ணாமலை கொண்டு வந்தது. இப்போ அப்படி தான் கொண்டு வந்தார். நாம் தமிழர் கட்சி வந்து பேரிடரை தாண்டி வளர்ந்துட்டு இருக்கிற மரம் செடி கொடி மாதிரி. நீ இதுகிட்ட வந்து அப்புறம் இது வந்து மேலே போகாமல் எப்படி கீழே வரும்? அப்போ இது வந்து தொடக்கத்தில் இருந்தே பணம் கொடுக்காம, ஜாதி பேரை சொல்லாமல், மதத்தின் பேரை சொல்லாமல், இதெல்லாம் சொல்லி ஓட்டு போட்டு என்கிட்ட வராது அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டு இருக்குது. களப்பணி எப்படி செய்துன்றதை பார்க்கணும். உங்களுக்கு அது உங்களுக்கு பார்த்தீங்களா என்னவோ தெரியாது, தொண்டையில் வந்து ரத்தம் கசிஞ்ச மாதிரி ஒரு புகைப்படம் வந்து அனுப்பிச்சிருந்தார். அந்தளவுக்கு தொடர் பிரச்சாரம். உங்களுக்கு வந்து சொகுசு வண்டியில் உட்காந்துக்கிட்டு, சொகுசு இதில் இருந்துக்கிட்டு, என்ன வெயில் தாழ்ந்த பிற்பாடு போய் பிரச்சாரம் பண்ணலாம்லாம் இல்லாமல், களத்தில் மக்களோட மக்களாக அந்த தம்பிகளோட தம்பியாக நின்று இங்கே செய்யக்கூடிய இந்த விதம் இருந்ததில்லை. இன்னைக்கு ரெண்டையும் கம்பேர் பண்ண முடியாது, எந்த கட்சியோடமே இதை கம்பேர் பண்ண முடியாது. இதை மிகைப்படுத்தி சொல்கிறதா நிறைய சில பேர் சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் நம்ம நேர்காணலுக்கு அழைக்கிறப்ப கூட, நீங்கள் வந்து அந்த கட்சிக்கு இப்படிலாம் பேசுகிறீங்க, அதனால் நான் வர முடியாதுன்னு சொல்கிற பெரிய ஸ்காலர்லாம் நான் பார்த்துருக்குறேன். சரி, என்ன பேசணும், எந்த விதத்தில் தவறு, கொஞ்சம் அதுவாவது பேசணும், இல்லை வாங்கன்னு கூப்பிட்டாலும் இல்லை அவங்க ஏதோ அதி மேதாவிகள் மாதிரி. ஏன்னா இதை ஆதரிச்சதுக்காகவே வந்து எனக்கு திணுண்ட அறிவு இருக்கிற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு நினைப்பு. நமக்கு அறிவே இல்லைன்றது வேறு விஷயம். நான் அவங்க கூடலாம் போட்டி போடுற அது வேறு. நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, அரை நூற்றாண்டுகளுக்கு மேலே உங்களுக்கு ஒரு சின்னம் கிட்டத்தட்ட உங்களுக்கு உடல் முழுக்க வந்து பணத்தாலும் தங்கத்தாலும் ஆனது தவிர பவர் செக்டர்ன்ற அதிகாரத்தை கையில் வச்சுட்டுக்கிற நீங்கள் ஒரு பக்கம், ஒன்றுமே இல்லாமல் வெறும் கையோடு நிற்கிற இந்த தம்பிங்களுக்கு தலைமையாக இருக்கிற அவரும் ஒரு பக்கம், எப்படி சமமாக முடியும்னு நான் கேட்குறேன். இந்த கேள்விக்கு இவங்கக்கிட்ட பதில் இல்லை. இந்த கம்பாரிசன் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஒப்பீடு வந்து இந்த கட்சிகளுக்கும் இந்த கட்சிகளுக்கும் சொல்கிறதே முதல்ல தவறு. இது முழுக்க வேறு விதமானது, இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு விதமானது. இது நம்ம அந்த ஒரு காரணத்தால் தான் இந்த ஊடகன்றதை தாண்டி இந்த கட்சியை நம்ம ஆதரிக்கிறோம். எல்லா பத்திரிகையாளரும் ஒரு கட்சியை ஆதரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம ஏன் இங்கே இருக்கிறோன்னா இந்த ஒரு அரசியல் வேணும் இந்த மண்ணுக்கு அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ இது ரெண்டுமே நீங்கள் எப்படி கம்பேர் பண்ண முடியும் சொல்லுங்கள்? இந்த கட்சிக்காவது ஏதாவது ஒரு பெரிய தொழிலதிபர் இந்த பின்னாடி இருந்து தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னா ஒருத்தர் கூட இல்லை. சரிங்களா? அடுத்தது இவருக்கு முன்னாடி சீமான் அவருக்கு முன்னாடி அவங்க அப்பாவோ அவங்க தாத்தாவோ சம்பாதிச்சு வச்சுட்டு போன பெரும் சொத்து படை அணி அதுன்னு எதுவுமே இல்லை, எந்த கோட்டமும் கிடையாது. தம்பிகளுக்கும் அந்த மாதிரி தான். இங்கே இப்படி இருக்கிறப்ப வெறும் கையோடு நின்று சொல்லி கொள்கையை மட்டுமே பேசி வாங்கின இந்த ஓட்டுக்கு என்ன பதில்னா ஒருத்தருக்கும் இல்லை.
எப்படி இதை வந்து நீங்கள் ஒப்பிட்டு பேச முடியும்? 2 கேள்வி கேட்குறாங்க. ஒன்று வந்து ஒரு பக்கம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு போதுமான அளவு வாக்கு விடலை, இது போதுமானது இல்லை அப்படின்னு ஒரு பக்கமும், இன்றைக்கி இருக்கக்கூடிய நீங்கள் சொன்னது போல் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழலில் இந்த அமைப்பு முறைக்குள்ளே அதுவும் பார்லிமெண்ட் தேர்தலில் வந்து மோடியா ராகுலான்னு அப்படி கேள்வி வைக்க வர்ற வேளையில் 8 விழுக்காடு வாக்களை பெற்று மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றது பெரிய விஷயம். மதிமுகவுக்கு இன்றைக்கி வரைக்கும் மாநில கட்சி அங்கீகாரம் கிடைக்கல, 4 நூற்றாண்டுகால காத்திருப்புக்கு பிறகு தான் திருமாவுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு நேர்மறையாக ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் வந்து போதுமான வாக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2ஐயும் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது ஓரளவுக்கு ஏற்கக்கூடியது. முதல்ல ஒரு பகுதி போதுமான வாக்கு இல்லை அப்படின்றப்ப ஏற்கக்கூடியது என்னன்னா, இந்த கட்சியினுடைய உழைப்புக்கும் இவர்களுடைய இந்த பெரும்பாடுக்கும் இந்த வாக்கு சதவீதம் கிடையாது. எதிர்பார்த்தது நானே கூட 15லேருந்து 19ன்ற மாதிரி அன்னைக்கு மதியத்துக்கிட்ட நான் வாக்குப்பதிவு அன்னைக்கு போட்டேன். கிட்டத்தட்ட தகவல்கள் அப்படி தான் கிடைச்சிது. எங்கே சறுக்குது அப்படின்றப்போ ஓட்டு விஷயங்களில் நிறைய குழப்படி. இப்போ நமக்கு வந்து சின்னம் வந்து இந்த கட்சிக்கு வந்து என்ன பண்ணாங்கன்றது நாட்டுக்கே தெரியும். சரி, ஓகே, ஒருத்தருக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க, முன்னே வந்தவங்களுக்கு முன்னே கொடுத்துட்டீங்க, முடிஞ்சு போச்சு. ஆனால் அவங்க பரவலாக நிற்காதப்ப இன்னொரு வேலையும் செய்தது. இது வந்து சுயேட்சை பட்டியலில் இருக்குது. அதனால் யாருக்கு வேணாலும் கொடுப்பன்ற பேரில் திரும்பவும் வந்து நிறைய பேருக்கு சின்னத்தை கொடுத்தீங்க, விவசாய சின்னத்தை. இந்த விவசாய சின்னம் கடந்த 2 தேர்தலாக உள்ளாட்சி தேர்தல் உள்ளிட்ட 3 கட்டத்துலேயும் நாம் தமிழர் கட்சி தூக்கிட்டு போய் நின்றுது மக்கள்கிட்ட. திடீர்னு மைக்குன்றப்போ ஒரு பெரிய குழப்பம். இவ்வளோ பிரச்சனை இதுக்குள்ளே இருக்குது. என்ன சொல்லப்போனால், நான் 2-3 முறை ஒரு சுற்று போயிட்டு வந்தேன் தமிழ்நாடு முழுக்க. பார்த்துட்டு வரப்போ பாதிக்கு மேலே உண்மையிலே நான் ஓப்பனாகவே சொல்லிடுறதில்ல, விமர்சிக்கிறதுல பாதிக்கு மேலே நாம் தமிழர் கட்சியால் எட்ட முடியல, தொகுதிகளுக்குள்ளாக போக முடியல. சென்னைக்குள்ளாகவே நான் இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய அந்த தொகுதியில் சில பகுதிகளில் வேட்பாளரை பார்க்க முடியல. காரணம் பொருளாதார ரீதியில் ரொம்ப பின்தங்கி தொகுதிக்கு 2 வண்டி 3 வண்டி டெய்லி அவங்களுக்கான செலவு இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி பார்க்க முடிஞ்சது. வெறும் தயிர் சாதம் சாம்பார் சாதம் கட்டிட்டு வெறித்தனமாக வேலை செஞ்சு இந்த தம்பிங்களை நான் பார்த்தேன். ரோட்டு ஓரத்தில் உட்காந்துட்டு பைக் எல்லாமே அவங்கவுங்க சொந்த காசு சொந்த பெட்ரோலு போட்டுக்கிட்டு வந்து வேலை செஞ்சாங்க. இங்கே கட்சியிலேருந்து இத்தனை பேருக்கு இவ்வளோ பணம், இவ்வளோ பிரியாணிக்கு சாப்பாடு, இவ்வளோ கோட்டருக்கு கணக்குன்னு போட்டு ஒரு லம்பாக ஒரு அமௌண்ட்டு கொடுத்து டெய்லியும் அனுப்பிச்சிட்டு இருந்த மாதிரி இங்கே இல்லை. சொந்தத்தில் காசு வண்டி எடுத்துக்கிட்டு பெட்ரோல் சொந்தத்தில் போட்டுன்னு வந்து சுற்றி கிடைச்சா உண்டு சாம்பார் சாதம் தயிர் சாதம். நான் பார்த்துருக்கேன் ஒரு 8-9 இடத்துல புகைப்படம் எடுத்து வச்சு இன்றைக்கி எனக்கு இருக்குது. அந்த 9 தொகுதியில் சொல்கிறேன், எல்லாத்தையும் எடுத்து வந்து வச்சுருக்கிறேன். ஆனால் அந்த பக்கத்தில் பார்க்குறப்போ பிரம்மாண்டமான ஹோட்டலுக்கு வெளியில் கூட்டமாக கட்சி கொடி அவங்க எல்லாருமே அவ்வளோ வசதி வாய்ப்பாக வேலை செஞ்சாங்க. இந்த ஒப்பீடு வந்து பார்க்கும்போது இதெல்லாம் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா இது இந்த உழைப்புக்கு வாங்கின ஓட்டு இது கிடையாது, ஏதோ நடந்திருக்குது. அதுக்கு பல காரணங்களை சொல்லலாம். ஒன்று, இவங்ககிட்ட பொருளாதாரம் இல்லை நாம் தமிழர் கட்சிக்கிட்ட. அடுத்தது வந்து இன்னும் கிளை கட்டமைப்பு கீழே வரைக்கும் இன்னும் போகலை. 3வது தேர்தல் இப்போ சந்திக்கிறோம். இது வரைக்கும் இந்த கட்சி ஒன்றும் போய் தொடலை. அந்த அளவுக்கு கிளை கட்டமைப்பு மாவட்ட நிர்வாக பொறுப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு இனி வரும் காலத்தில் செய்யணும் அப்படின்றத நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் இல்லாமவே 8.22% எல்லாம் இருந்திருந்ததுன்னா அந்த பக்கம் மாதிரி பணம் ஓரளவுக்கு இருந்து கிட்டத்தட்ட ஒரு தொகுதிக்கு 8 வாகனம் 10 வாகனம் இருந்து காலையிலேருந்து மாலையில் வரைக்கும் ஒரு டீமுக்கான மொத்த செலவுக்கு ஒரு நாளைக்கு 2 லட்ச ரூபா 1 லட்ச ரூபான்னு கொடுத்து தேர்தல் ஆணைய கணக்கில் அது வராது, அது வேறு விஷயம். ஆனால் எல்லோரும் அப்படியே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதிமுக அப்படியே பண்ணிகிட்டு இருந்துச்சு. வண்டியாக எடுத்து போய் ஆளை இறக்கி ஒருத்தர் வராது விஐபி வரான்னு எவ்வளோ கூட்டத்தை கூட்டினாங்க, அதுக்கான செலவு கணக்கெல்லாம் என்ன இதெல்லாம் நடந்து எங்களை நாங்கள் போயிட்டுக்கிறோம் ப்ரெஸ்ஸுன்னு போட்டு நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுக்கிறோம், எங்களை வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் நிறுத்தி, ஐயா நாங்கள் வந்து பத்திரிக்கை இது அந்த கணக்கோட சேர்த்துறாதீங்க, ஏன்னா அந்த பக்கம் பாருங்கள் நிறைய வண்டி போயிட்டுருக்குது, அவங்களுக்கு அதை கொஞ்சம் கணக்கு எடுங்கன்னா, இல்லை அதுக்கு தனியாக வண்டி போயிட்டுருக்கு சார். ஆனாலும் வந்து நல்ல தூய்மையாக அந்த பக்கம் கணக்கு வழக்கெல்லாம் காமிச்சு வருது, அது வேறு விஷயம். 30 ரூபா ஒரு நாளைக்கு செலவா கணக்கா கரெக்டாக அந்தளவுக்கு அவங்க செலவு பண்ணாங்க. மொத்தமாக 90 லட்சம் சொல்கிறாங்க. பாராளுமன்ற தொகுதிக்கு 90 லட்சம் செலவு பண்ணலாம்னு தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கு. அது வந்து இங்கே 90 லட்சம் இல்லை, 9 லட்சம் இருந்திருந்தாவே இன்னும் கூடுதலாக வாங்கியிருப்பாங்க. ஒரு தொகுதிக்கு 9 லட்சம் நாம் தமிழர் கட்சி மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், நீங்கள் அந்த மாதிரி செலவு பண்ணீங்களா? இல்லை சொல்லுங்கள். 9 லட்சம் நீங்கள் செலவு பண்ணியிருந்தா கூட நேரம் 20% நீங்கள் எடுத்துருக்கலாம். 9 லட்சம் நான் சொல்கிறது 90 லட்சத்துக்கு போகாதீங்க. ஆனால் 9 கோடி 70 கோடி வரைக்கும் செலவு பண்ண தொகுதி இங்கே இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளார. வெளிப்படையாக திமுகவினர் சொன்னதாக சொல்லி இதே நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய ஜெகதீசன் அவர்கள் பதிவு செய்து அவர் ஒரு இடத்துல பதிவு பண்ணி தான் வச்சுருக்கிறார். நாங்கள் இவ்வளோ பணம் இந்த தொகுதிக்கு செலவு பண்ணிக்கிறோன்னு ஒரு உடன்பிறப்பு பேசுகிறத பதிவு பண்ணி தான் வச்சுருக்கிறாரு. அப்போ இவ்வளவு கோடிகள் அங்கே இறஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் ஒன்றும் இல்லை,
3 லட்ச ரூபாய் ஒரு தொகுதிக்குன்றது பெரிய விஷயம். அது கூட முழுசு நிறைய தொகுதிக்கு எட்டலை. இப்படி தான் நிறைய இடத்துல இது இந்த வாக்கு எப்படி நீங்கள் ஒப்பிட பார்க்க முடியும்? ஆக அந்த உழைப்புக்கு ஏற்ற பொருளாதார ரீதியில் பின்தங்கிட்டதால இது வந்து கம்மியாக தான் இருந்தது. அதெல்லாம் சரி செய்திருந்தாங்கனாக்கா கிட்டத்தட்ட 20 தொட்டிருக்கலாம், உண்மையிலே தொட்டிருக்கலாம், பெரிய விஷயமே கிடையாது. மக்கள் தயாராக இருந்தாங்க. இன்னும் புரிதலுக்கான சில பிரச்சார யுத்திகளை நீங்கள் கீழே வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான பொருளாதார வசதியும் ஆள் பற்றாக்குறையும் இதில் நிறைய இருந்ததை ஒத்துக்கணும். அதை இதெல்லாம் ஒப்பிட்டு வந்து எங்களை போல இல்லை, உங்களை போல இல்லை, எங்களை போல இல்லைன்னு சொல்லிட்டா நீங்களும் இவங்களும் ஒன்றான்ற முதல் கேள்விக்கே பதில் இல்லை. நானும் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், ஸ்காலருங்களை கொஞ்சம் வாங்க பேசுவோம், அதுக்கு இதுக்கு எப்படி ஒரு ஒப்பீடு பேசுவோம் வாங்க, யாருக்காவது ஒருத்தருக்கு பேசணும், ஒருத்தர் வரமாட்டிருக்கிறாங்க. அது ஏன்னு தெரியல. அந்த கட்சி நீங்கள் வந்து இந்துத்துவாவை வந்து தடுக்கிற சீன பெருஞ்சுவராகத்தான் நீங்கள் உங்களை காட்டிட்டுக்கிறீங்க திராவிடம், கரெக்டுங்களா? இப்போ இந்துத்துவா உள்ளே வந்து கிட்டத்தட்ட 10-18% தனிச்சு 11% வந்துட்டாங்கல்ல, வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, இன்ன வரைக்கும் என்ன பண்ண முடிஞ்சது போல. அந்த பக்கம் திரும்பி உங்களுக்கு பேசலை. 8% வந்திருக்கிற இந்த கட்சி மேலே ஒரு கண் இருக்குன்னா அப்போ நீங்களாம் யார்? நீங்களாம் யார் என்ற கேள்விக்கு தனித்த இந்த மண்ணுக்கு உண்டான தன்மையோடு ஒரு கட்சி வந்துடக்கூடாது. ஆரியன் திராவிடமும் ஒன்றுன்ற மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளே சமரசமாகிட்டு போய்க்கலாம். ஆனால் இவன் வந்துடக்கூடாது பொது எதிரின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. வைகோ சொன்னது தானே, நமக்குள்ளே அடிச்சுக்கிடுவோம் கூடிக்கிடுவோம், பொது எதிரி தமிழ் தேசியன்னு ஒருத்தன் பேசிட்டு உள்ளே வந்துட்டு இருக்கிறான், விட்டுறாதீங்க, நம்மளாம் சேர்ந்து ஒன்றா கைகோத்து நின்று வீழ்த்தணும், அந்த எண்ணம் தானே உங்களுக்கு இருக்குது. அப்போ இந்த மண்ணுக்கு இல்லாத போன நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு பதவி கிடைக்கும் போதெல்லாம், அதிகாரம் வாய்ப்பு வரும்போதெல்லாம் இங்கேருந்து வண்டியில் புறப்பட்டு போய் முடியாட்டி போனால் கூட வீல் சேரில் போயிட்டு கொழுத்த மந்திரி பதவி தான் கேட்டீங்களோடி, என் மாநில வளர்ச்சிக்கான சிறப்பு அந்தஸ்து கொடுங்கன்னு ஒரு முறை கூட கேட்கல. இங்கேயும் காவிரி தண்ணி தரமாட்டேன்றான், முல்லை பெரியார் தண்ணி தரமாட்டேன்றாங்க, பாலாறு தண்ணி சிக்கல், இது தவிர புயல் வெள்ளம்லாம் வரப்போ பெரும் சேதாரம், எனக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுங்கன்னு ஒரு முறை நீங்கள் கேட்டிருக்கீங்களா திமுக? ஏன்னா இந்த மண்ணுக்கு உண்டான குணம் உங்ககிட்ட இல்லை. நீங்கள் அந்த ஆள் இல்லைன்னு நீங்களே தான் நிரூபிக்கிறீங்க. நம்ம சொல்கிறதுக்காக வருத்தப்பட வேணாம். இப்போ அந்த மாதிரி தன்மையோடு வர இந்த கட்சியை பார்த்துட்டு இவ்வளவு தான் வந்தது, இது போதுமா, இது போதாதா, இதெல்லாம் என்ன விமர்சனம்? நேருக்கு நேரம் உட்காந்து ஒரு விவாதத்தை தொடங்குங்க, ஏதாவது சேனல் போட்டால் கூட பேச தயார் நம்ம சொல்ல வரோம். இப்போ என்னென்னா இந்த வாங்கின வாக்கு வித்தியாசத்தை சொல்கிறேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா அந்த அங்கீகாரம் இருக்குதுல்ல, அங்கீகாரம் என்பது எப்போவே கிடச்சிருக்கணும். திருமாவளவன் தோழர் அவர்களுக்கு என்னன்னா, அவர் இந்த மாதிரி தொடக்கத்தில் இப்படி தான் இருந்தார் வேகமாக, உடனடியாக கூட்டணிக்குள்ளே போயிட்டார். வந்தோடனே அரசியல் வந்து தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு சொல்லி பிரச்சார யுத்தியை வச்சுக்கிட்டு இருந்தவங்க தான் அவங்க. ஜிகே மூப்பனர் வந்தபோது 99 காலகட்டம் நினைக்கிறேன். அப்போ தான் வந்து இவங்க என்ன பண்ண 96 அந்த இது முடிஞ்சு, அப்போத்தி அந்த முதல் கட்ட 91 96 அதிமுக ஆட்சி முடிஞ்சோன்னா 96க்கு பிறகு மூப்பனாருடைய அனுசரணையோடு வராரு திருமாவளவன் தேர்தல் அரசியலுக்குள்ளே முத வராரு. மாறி மாறி கூட்டணின்றதில் அவங்களுக்கு 2 சின்னங்கள்ன்றது நிலைக்காமல் போச்சு. இப்போ இந்த முறை தான் 2 ஒரே சுயேட்சையாக நின்று முடிச்சு வாங்கி பேசி நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ தான் கிடச்சிருக்குது. அந்த ஒப்பீட்டு அளவில் நீங்கள் பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சி இது ஒரு பெரிய முன்னெடுப்பாக தான் நம்ம பார்க்கணும். ஒரு பெரிய கடும் உழைப்பு இதுக்குள்ளே இருந்திருக்குது. 3வது தேர்தல் இது வந்திருக்குது அங்கீகாரம். 4வது தேர்தல் நான் சொல்கிறது நாடாளுமன்றத்துக்கு சொல்கிறேன். 16/1/19 நாடாளுமன்றத்தில் 2வது இந்த தேர்தலுக்குள்ளே வந்திருக்குது. 3 தேர்தல் அதுக்கு முன்னாடி முடிஞ்சிருக்குது. ஆனால் மற்ற கட்சிகள் இது வரைக்கும் என்ன பாடுபட்டு இருக்குது நீங்களே சொல்லுங்கள். கூட்டணிக்குள்ளே போயிருந்தால் என்ன நடந்திருக்குன்னு இது ஒரு விவாதம் வந்துச்சு. கூட்டணி வச்சுருந்துருக்கலாம், ரொம்ப அறிவுசாரமாக யோசிச்சிருக்கலாம், டக்குன்னு ஒரு 10 MP சீட்டு இல்லை 10 MLA சீட்டு வந்து நேரம் எப்படி இருந்திருக்கலாம் தெரியுமான்னா, வைகோ மாதிரி வந்து கந்த துணியாக போயிருக்கு. இன்றைக்கி அப்படி தானே ஆயிருக்குது. வீர வசனம் அவர் பேசுனது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இந்த திமுகவை நான் வீழ்த்துவதற்காகவே அவதாரம் எடுத்திருக்கிறேன்னு சுடுகாட்டில் நின்று சத்தியம் பண்ணார். தனக்காக தீ குளித்த அந்த தம்பிகளுடைய சுடுகாட்டில் நின்று சபதம் எடுத்த அந்த வைகோ இன்னைக்கு கிட்டத்தட்ட எல்லாம் முடிச்சு அங்கே அது ஒரு கிழிஞ்ச துணியாக போய்விட்டது. பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி போச்சு, என்ன ஆச்சுன்னு இன்றைக்கி தெரியும். தேமுதிக தனித்து நின்ன வரைக்கும் மக்களோடும் கடவுளோடும் தான் கூட்டணின்ற வரைக்கும் உனக்கு பர்சன்டேஜ் கூடிக்கிட்டே வந்து 2009 வரைக்கும். நீங்கள் எப்போ வந்து அம்மாவோட கூட்டணி ஐயாவோட கூட்டணின்னு போனீங்களா, இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து நின்று விழுந்து போயிட்டீங்களா, முடிஞ்சிருச்சு. அவங்க வந்து இப்போ பாஜக கூட சேர்ந்து இந்த தனித்த இதுன்றது எந்த அளவுக்கு மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள்ன்றதுக்காக சொல்ல வந்தேன். இது வந்து இந்த அரசியலெல்லாம் எடுத்துகிட்டு பார்க்கும்போது இந்த மாற்றத்தை விரும்பக்கூடிய இந்த களத்தை இன்னும் கொஞ்சம் விரிவாக்கிக்கிட்டே போகும்போது கட்டாயம் ஒரு பெரிய ரிசல்ட் வந்து அடுத்த தேர்தலில் வந்து இருக்கும் அப்படின்றது ஒரு கணிப்பு. இது நிறைவான கேள்வினா, திமுக வந்து 40 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு. 2004 முடிவு வந்து எதிரொலிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் 3 ஆண்டுகால திமுக ஆட்சியில் வந்து பெரிய அதிருப்தி இருக்குது, மக்களுக்கு வந்து இந்த ஆட்சி திருப்தியாக இல்லை அப்படின்னு சொல்லப்படுது.
அப்போ இந்த 3 ஆண்டுகள் ஆட்சியோட அதிருப்தி என்ன ஆச்சு? ஏன்னா 40 இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போ அதிருப்தி என்ன ஆச்சு? ஒருவேளை வந்து இந்த ஆட்சி பரவாயில்லன்னு மக்கள் நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு தரப்பும், இன்னொரு பக்கம் என்னென்னா இது வந்து இந்த 40 தொகுதி வெற்றிங்கிறது பாஜக எதிர்ப்பு வாக்கு வங்கி, இது திமுகவோட 3 ஆண்டுகள் ஆட்சிக்கான மதிப்பீடு இல்லை, இந்த திமுக ஆட்சி மீதான மதிப்பீடுங்கிறது 2026 எதிரொலிக்கும் அப்படின்னு இன்னொரு தரப்பு சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? என்னென்ன இங்கே வந்து சொன்னது வந்து இந்த மோடி பாஜக இந்த அரசு இதை வந்து மாற்றாக எங்கே போடணுன்ற கேள்வி இங்கே இருக்குது. அதிமுகனுடைய அந்த இது வந்து எதுவுமே சரியில்லை. அப்போ அது எங்கே போகணுன்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. திமுகவினுடைய அந்த நல்லாட்சிக்கு கிடைச்ச அங்கீகாரம் தான்னாக்கா கடந்த தேர்தலில் நீங்கள் எடுத்தது 33% எடுத்திருந்தீங்க. இப்போ எங்கே நிற்கிறீங்க? 26 நிற்கிறீங்க. கிட்டத்தட்ட 5 விழுக்காடு குறைஞ்சி போச்சுன்றப்ப என்ன அங்கீகாரம் உங்களுக்கு மக்கள் கொடுத்துருக்காங்க சொல்லுங்கள்? 40 30 33 38 40 அப்படின்னு தொட்டு இருந்தீங்கன்னாக்கா மக்கள் உங்களை அங்கீகரிக்க தொடங்கிட்டாங்க. உங்களை 5% கீழே குறைச்சி வச்சுட்டாங்களே. அப்போ இந்த வாக்கு எப்படி விழுந்தது? ஏன் உங்களை தேர்ந்தெடுத்தாங்கன்னா இங்கே ஒரு மாற்று சக்தி இல்லை என்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருந்தது. இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. டிடிவி 1, சசிகலா 1, ஓபிஎஸ் 1, அப்புறமா எடப்பாடி 4 செதறி இருக்குல்ல அந்த ஓட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தாலும் ஒரு பக்கம் போயிருக்குதுல்ல. ஆனால் கடந்த முறையை விட 2% அதிமுக ஓட்டு கூட வந்திருக்குது. அது வேறு விஷயம். அடுத்தது பாரதிய ஜனதா கட்சி அது மேலே ஒரு பெரிய வெறுப்பு இருக்குது. எல்லாம் சேர்ந்து என்ன பண்ண முடியுன்றப்போ இந்த ஓட்டு கலைஞ்சது இருக்குல்ல, இந்த கலைஞ்சது தான் அதுக்கு சாதகமாக மாறிப்போச்சு திமுகவுக்கு. அது எப்படி பார்த்தாலும் மக்கள் கொடுத்த அந்த தீர்ப்பை நம்ம ஏற்கணும் தான். என்ன காரணம்? இந்த புறச்சூழல்லாம் இருக்குது, கூட்டணி சூழல்லாம் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு வந்தது. இதனால தான் 40க்கு 40 வந்ததே ஒழிய இவர்களை மனதார வந்து ஏற்றுக்கொண்டிருந்தால் 33% வந்து 38 மாறி இருக்கணுமா இல்லையா? அது அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும் தோழர்கள். உங்களை வந்து நாங்கள் வரவேற்கிறோம், உங்களுக்கு இந்த நல்லாட்சி கொடுத்தீங்க. எப்படி நல்லாட்சிக்கு நீங்கள் கொடுத்தீங்க சொல்லுங்கள்? சொத்து வரி ஏற்றுனீங்க, மின்சார வரி ஏற்றுனீங்க, 8 வழி சாலை நாங்கள் போட்டே தரணும்னு நிற்கிறீங்க, பரந்தூர் விமான நிலையத்துக்கு இப்போ நின்று ஏகப்பட்ட வேலையெல்லாம் செய்து முடிக்கிறீங்க. எதில் நீங்கள் வந்து மக்களுக்கு சார்பாக நின்று இருக்கீங்க? ஏதாவது ஒன்று பஸ்ஸை விட்டேன், அதை விட்டேன், இதை விட்டேன்னு விடுங்க. நாங்கள் லிப்ஸ்டிக் போட்ட பஸ்ஸை விட்டுருந்தோம், அப்புறம் எதை செஞ்சுருந்தோம், 1000 ரூபா கொடுத்தோம். 1000 ரூபா கொடுத்துட்டு அவன் குடும்பத்துலேருந்து மாதம் 12,000 ரூபா எடுத்துக்க அதெல்லாம் இருக்குது டாஸ்மாகில். புரியுதில்லை உங்களுக்கு? 12,000 எடுத்துகிட்டு 11,000 வச்சுக்கிட்டு 1,000 கொடுத்துட்டு அதை பேசு பொருள் ஆக்கிறதுக்கு 9,000 செலவு பண்ண விளம்பரம்லாம் இருக்குது. இங்கே தான் இங்கே இருக்குது. செலவு பண்ணது 1,000, விளம்பரப்படுத்துறது 9,000 செலவு. நாங்கள் 1000 ரூபா கொடுத்தோம், 1000 ரூபா கொடுத்தோம், மூளை கத்தி நீங்கள் 1000 ரூபா கொடுத்து எத்தனை பேருக்கு கொடுக்காம போனவங்களுக்கு எப்படி? குடும்பத்து தலைவிகளுக்கெல்லாம் ஒரு பேர் வச்சு பிரச்சாரம் பண்ணிவிட்டு அப்புறம் யார் குடும்ப தலைவி யார் குடும்ப தலைவி இல்லைன்னு நீங்கள் பண்ண அந்த பாகுபாடு இருக்கல எல்லாம் இருந்துக்கிட்டு தானே இருந்துச்சு. இதனுடைய வீழ்ச்சியை தான் வந்து உங்களுக்கு பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு தனிப்பட்ட முறையில். ஆனால் வேறு வழியில் இருந்ததுக்காக ஒரு வாக்கு வந்து இப்படி விழுந்திருக்குது. அது வந்து மக்கள் ஏற்றுக்கொண்டதற்காக அப்படின்லாம் 1% கிடையவே கிடையாது. பெரிய அதிருப்தி இருந்தது. இனி ஒரு காலத்தில் ஒருவேளை மக்களுக்கு ஏற்ற இந்த ஆட்சியை கொடுத்து வர 26 நின்னாங்கன்னா அது வரவேற்கக்கூடியதாக இருக்கும். மக்களுக்கு ஏற்ற, மக்களை நசுக்காத, விரைவில் நீங்கள் மோடியோட ரகசிய கூட்டணி வச்சுட்டு மோடியோட எல்லா திட்டமும் நீங்கள் நடக்க போகுது. நீங்கள் சிரிக்காதீங்க. நான் வந்து வெறுமனே வெறுப்பு அரசியல் பேசுகிற ஆள் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து 99லேருந்து அரசியல் தேர்தல் காலத்தில் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேன். நம்ம உன்னிப்பாக பார்த்துட்டு இருக்கிறேன், நிறைய கவனிச்சுட்டு இருக்கிறேன். அந்த அடிப்படையில் வந்து சொல்கிறப்ப அதுதான் நடக்க போகுது. மத்திய அரசுடைய எல்லா திட்டங்களும் தமிழ்நாட்டில் நாராக கிழிச்சு தொங்கி நம்ம தலையில் போட்டு திணிக்கிற அளவுக்கு வரும். நீ ஏற்காத ரோட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களை நசுக்கிற எல்லா வேலையும் செய்து முடிப்பாங்க. ரகசியமான ஒரு அவங்களுக்கான காரணங்கள் நிறைய நடக்க வேண்டியது இருக்குது. இப்போ இதெல்லாம் நடத்திக்கிட்டு நீங்கள் செய்கிறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? அந்த மக்கள்கிட்ட என்ன பதில் வரும் உங்களுக்கு? அதனால் சொல்ல வருதுன்னா மக்களுக்கான ஆட்சி, இந்த மக்களுடைய உணர்வை புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் எந்த இடத்துலையும் விலைவாசி ஏறாமல் பார்த்துக்கிட்டு இதெல்லாம் செய்து கொண்டு போனீங்கன்னா 26 திமுகவுக்கான ஒரு சாதகமான சூழ்நிலை வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்ணு கெட்டின வரைக்கும் அது நடக்குமான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அங்கே டெல்லியில் இருக்கிறது இனி விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஸ்கீம் எல்லாமே இங்கே நிறைவேற்றணும். பெரும் முதலாளிகளோட போட்டுக்கிட்ட அந்த ஒப்பந்தத்தை இங்கே நடைமுறைப்படுத்தி ஆகணும். கரெக்டுங்களா? அதுக்கு இங்கே மாநில அரசு உதவியாக இருக்கணும். இருக்கிற வரைக்கும் உங்களை நாங்கள் தட்டி வச்சுக்கிட்டே இருப்போம். எதுக்கு வழக்கெல்லாம் போட்டு இவ்வளோ கொத்தா கையில் வச்சுருக்கோம் எல்லா குடிமையையும்? இதுக்கு தானே. நீங்கள் எதனா பண்ணிங்கன்னா என்னென்ன பண்ணுவோம். அந்த பக்கம் வந்து உங்களுக்கு மகாராஷ்டிராவில் உடச்ச மாதிரி, சிவசேனா உடச்ச மாதிரி இங்கேயும் நடக்கும். எதுவும் நடக்கலாம் இல்லை. அதனால் இவங்க வந்துட்டு மத்திய அரசுக்கு ரொம்ப சாதகமாக தான் போவாங்க. அதே நேரத்தில் இங்கே என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, மாநிலத்தின் நலன் கருதி கவனிக்கணும், மக்கள் நலன் கருதி நாங்கள் மத்திய அரசோடு ஒரு புரிந்துறவு நட்பு முறையில் இருந்து தான் ஆகணும்
அப்படின்னு சில பேர் வசனம்லாம் பேசுவாங்க, ரைட்டப்லாம் வரும் முன்னாடி, அப்புறமா வந்து ரகசியமாக வரும். சண்டை போட்டுக்கிட்டாவே இருக்க முடியும்? உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம். எந்த உரிமைக்கு? யாரோட உரிமைக்கு? யாரோட உரிமைக்கு நீங்கள் குரல் கொடுத்தீங்க? இது வரைக்கும் கண்ணு எதிர்க்கு இப்போ இங்கே நடக்குது. ஒரே நைட்டில் கொண்டு வந்துட்டு நின்றுட்டு காட்டுக்குள்ளார கொண்டு வந்து அவ்வளோ கனரக வாகனத்தை கொண்டு வந்து வச்சுட்டு தடுப்பணையாக வந்து போடுறாங்க. உட்காந்து கடிதம் எழுதிங்கிறீங்க. இதே இப்போ உங்களுக்கு பிரச்சனை, கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஓடுறீங்களா? டெல்லியில் ஃப்ளைட் பிடிச்சி அன்றைக்கி போனீங்களா? மக்களோட பிரச்சனை, உரிமை பிரச்சனை தானே அது. நீதிமன்றம் சொல்லியிருக்குது, ஆணையம் சொல்லியிருக்கு, நீர் ஆணையத்துக்கான இது கமிட்டி சொல்லியிருக்குது. எல்லாத்தையும் மீறி வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. நீங்கள் கடிதம் எழுதிட்டு உட்காந்துருந்தீங்க, இன்றைக்கி ஓடுறீங்க. சொல்லுங்கள். கண் எதிர்க்க இங்கே நடந்ததுங்க கார்த்தி, இங்கே நடந்தது, கேரளாவில் நடந்தது இல்லை. அந்த உரிமையை நீங்கள் தடுத்தீங்களா? சரி, எந்த உரிமையை இது வரைக்கும் நீங்கள் மீட்டிருக்கீங்க? ஒரு முறையும் உரிமைக்கு கை கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் பேசிட்டு தானே இருக்கீங்க. இது வரைக்கும் என்ன ஒன்று இந்த உரிமையை நாங்கள் மீட்டு வந்திருக்கிறோம். அப்பா காலத்தில் போனது அடகு சீட்டு, அது பிற்பாடு அடிஷ்னல் அடகு சீட்டாக தான், துண்டு சீட்டாக தான் இணைஞ்சிக்கிட்டே இருக்குது ஒழி. இது வரைக்கும் மீட்டுக்கிட்டு வந்ததாக உனக்கு கல்வி கொள்ளி எடுத்துகிட்டு போனாங்க. விவசாய கொள்கை இங்கே இருந்ததுக்கு ஒரு பதிவு எடுத்துன்னு போயிட்டாங்க. எதில் கையை வைக்காமல் இருக்கிறாங்க இன்ன வரைக்கும்? எல்லாத்துலேயும் கொண்டு போயிட்டாங்க. இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. நாங்கள் உரிமையை மீட்போம், உரிமைக்கு குரல் கொடுக்குறோன்னா உங்கள் உரிமைக்கும் உங்களுடைய பிரச்சனைக்கும் குரல் கொடுப்போம்னு சொல்லுங்கள். மக்களோட பிரச்சனை எந்த காலத்தையாவது மக்களுடைய நலனுக்காக நீங்கள் பேசி ஏதாவது ஒரு விஷயத்த, ஒரு உரிமையை நாங்கள் மீட்டுக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க? இது வரைக்கும் சொல்லியிருக்கீங்களா? ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு வாய்ப்பு வந்து மோடிக்கு நெருக்கடி வரும்போதெல்லாம் இவங்க ஆதரவாக கட்டாயம் துணை நிற்பாங்க. என்ன குரல் வரும் நான் சொல்லிட்டுங்களா? வடக்கே இருக்கக்கூடிய வெண்தாடி பெரியாரே வந்துட்டு மோடி தான். அது நான் பிராமின்ஸ்லாம் சேர்ந்துக்கிட்டு ஆர்எஸ்எஸ்லாம் சேர்ந்து அவர் நசுக்க பார்க்குது. அவர் நான் பிராமின், அதனால் நாங்கள் அவரை ஆதரிக்கணும். ஒரு குரல் எதிர்காலத்தில் ஒலிக்கும். புரியுது? நான் இப்போ சொல்லி வைக்கிறது எல்லாமே ஒலிக்கும். முன்னுரிதெல்லாம் சொல்கிறேன். ஒழிச்சிட்டு உங்களுக்கு பக்கத்தில் சாதகமாக இருக்க வேண்டியதெல்லாம் முடிச்சுக்குவாங்க. இதை தாண்டி ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்க மீட்டுக்கிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? எந்த விதத்தில் செய்வாங்க சொல்லுங்கள். கருத்து பிறப்பு நிறைய பேருக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி தம்பி, வணக்கம்.